தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 100 கோடி ரூபாய் செலுத்தாவிட்டால் மீண்டும் கைது. பாஜக வேட்பாளர் எச்சரித்த சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் பேசுபொருளாகிறது மயிலாப்பூர் சிட்ஃபண்ட்ஸ் விவகாரம். சென்னை மயிலாப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் தான் தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் நிறைய முதலீட்டாளர்களை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக நிரந்தர வைப்பு தொகைக்கு நிறைய வட்டி தரும்னு இந்த மாதிரினா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதை நம்பி நிறைய பேர் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான மக்கள் அவங்களுடைய பணத்தை இந்த நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. இவங்கள பெரும்பாலானோர் மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள். இந்த நிறுவனத்துல இவங்க முதலீடு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிறுவனம் தரப்புல 6 மாத கால அளவுக்கு வைப்பு தொகைக்கான வட்டி தொகையை சரியா தராம இருந்ததா சொல்லப்படுது. இதனால நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை இருந்த சில பேர் அவங்களுடைய கணக்கை முடிச்சுட்டு செட்டில்மெண்ட்கான தொகையை செக்கா வாங்கிட்டு அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துருக்காங்க. பேங்க்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லாம அந்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. இதன் மூலமா இந்த நிறுவனம் நிதி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இவங்க காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க. போலீசாரோட விசாரணையில கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் 525 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த விவகாரம் அப்போது பெரிய சர்ச்சையா மாறினது. தொடர்ந்து போலீசார் இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக இருந்த தேவநாதன் யாதவ் என்பவரை கைது செய்யறாங்க. இவங்க கூட இன்னும் 2 பேரையும் கைது செய்யறாங்க. இந்த தேவநாதன் யாதவ் யாருன்னா, இவரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி சார்பா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயமும் அப்ப தெரிய வந்தது. இதுவும் அரசியல் ரீதியா மற்றொரு சர்ச்சையா பேசப்பட்டது. இந்த ஒரு சூழல்ல போலீசாரால கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தேவநாதன் யாதவ் 3வது முறையா ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஜெயச்சந்திரன் தேவநாதன் யாதவுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்குறாரு. தொடர்ந்து அவர் தேவநாதனுக்கு சில நிபந்தனைகளும் முன்வைக்கிறாரு. இந்த ஜாமீனுக்காக தேவநாதன் யாதவ் தரப்புல இருந்து 100 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் டெபாசிட்டா செலுத்தணும். அதே மாதிரி விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஆஜராகணும், வேற எங்கேயும் போக கூடாது, சாட்சிகளை கலைக்க கூடாது. இந்த மாதிரியான நிபந்தனைகளை முன் வச்சு அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குறாரு. தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி கே ராஜசேகர் என்பவர் முன்னாடி விசாரணைக்கு வருது. அப்போ தேவநாதன் விசாரணைக்கு ஆஜராகல. இதனால நீதிபதி கே ராஜசேகர் அவர் ஆஜராகிறதுக்கு 1 வார காலம் அவகாசம் வழங்குறாரு. தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக மீண்டும் இந்த வழக்கை ஏற்கனவே ஜாமீன் வழங்கின நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் முன்னாடி பட்டியலிட உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவரோட அமர்வுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த அமர்வுலையும் தேவநாதன் யாதவ் விசாரணைக்கு ஆஜராகல. இந்த ஒரு சூழல்ல முதலீட்டாளர்கள் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே நீதிமன்றம் சொன்ன நிபந்தனைகளான 100 கோடி ரூபாயும் தேவநாதன் செலுத்தல, விசாரணைக்கும் ஆஜராகல. நீதிபதி கே ராஜசேகர் ஆஜராகிறதுக்காக 1 வார கால அவகாசம் வழங்கியும் அதையும் தேவநாதன் பொருட்படுத்தாம விசாரணைக்கு ஆஜராகாம இருக்காருன்னு முறையிட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒருவேளை நீதிமன்ற நிபந்தனைகளை தேவநாதன் யாதவ் பின்பற்றலைன்னா போலீசார் அவரை கைது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கருத்து வச்சு அதே மாதிரி இந்த வழக்கை உடனடியா இந்த மாதிரி மற்றொரு நீதிபதியோட விசாரணைக்கு பட்டியலிட முடியாது அப்படின்னு அவரும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமா நீதிமன்றத்தோட நிபந்தனைகளான 100 கோடி ரூபாய் செலுத்துவது, விசாரணைக்கு ஆஜராவது, இந்த மாதிரியான உத்தரவுகளை தேவநாதன் யாதவ் பின்பற்றாம அந்த உத்தரவுகளை மீறி இருக்காரு என்பது தெரிய வந்திருக்கு. இந்த விவகாரத்துல நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒருவேளை நிபந்தனைகளை அவர் மீறி இருக்காருன்னா போலீசார் அவர் கைது செய்வாங்க அப்படின்ற மாதிரி கருத்து வச்சிருக்காரு. போலீசார் தேவநாதன் யாதவை கைது செய்வாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.